ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக சில்லி இட்லி தான் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருந்த இட்லிகள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஆயிலில் பொரிக்க போகிறோம். நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். ஓவராக நீங்கள் பொரிக்க வேண்டாம், ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்தால் போதும். பாருங்கள், ஆல்ரெடி நான் கைமா இட்லி, முட்டை கொத்து இட்லி எல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தஞ்சாவூர் ஸ்டைல் தட்டு இட்லியை பார்க்க மறக்காதீங்க. பாருங்கள், நம்ம இட்லி ஃப்ரை பண்ண அதே சட்டியில் அதே எண்ணெயில் மசால் பொடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும். இப்போது முட்டை குருமா மசால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் அந்த டொமேட்டோ சாஸை வீட்டிலையே தயாரிச்சிருக்கேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி சில்லி சாஸும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இட்லி துண்டுகளை எடுத்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம். வேறு எந்த மசால் பொடியும் இதில் சேர்த்த போகிறதில்ல. குழந்தைகளுக்கு ஏற்ற காரம் இல்லாத ஒரு சில்லி இட்லி தான் இது. நல்லா எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், சில்லி சிக்கன் மாதிரி அழகாக வரும். ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. ஆயில்லையே தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க. என் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Perfect Hands. Keep supporting friends. நன்றி, வணக்கம்.